ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்டேட் வீடியோ தான். இன்றைக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட ரிவீலாக இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவி போகிறான்னு இருக்கார்ல, ஸோ அதோட ஷெடியூல் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்கமிங் டேட்ஸ் ரோமன் ரெயின்ஸ்க்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை பார்ப்போம். அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட ப்ராக் லெஸ்னர் வம்பிழுத்து வச்சிருக்காரு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போய் ரைட் ஓகே நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ளமோ அப்டேட்ஸ் கிக் ஆஃப் பண்ணுற முன்னாடி இப்போ கரண்டாக ரெசில்மேனியா 2027 வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்கு மூவ் ஆக போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி ஒரு தனி செக்மெண்ட்டாகவே நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். காலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் WWE ஸ்ட்ரீமிங் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ESPN கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 அந்த வருஷம் ஃபுல்லாக நடக்க போகிற எல்லா PLCயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா ஸோ 2026 ஸ்டார்ட் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் 2031 வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீல் இருக்க போது. இந்த டீலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே ESPN அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான பேப்பர் யூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோல் பண்ண போகிறாங்களாமா. பேப்பர் யூஸ் இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் ஸ்ட்ரீம் ஆகும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கிடையாதுங்க, USA. ஸோ USA பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் யூஸ் எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க USA. இப்போ வரைக்கும் கரண்டாக பீகாக்கோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ESPN எடுத்துக்கிற போகிறாங்க. ESPNோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1.6 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆவரேஜாக 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $325 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ 29.9 பெர் மந்த்துக்கு அந்த டாலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதுவே நம்ம இந்தியன் மதிப்பில் கால்குலேட் பண்ணோம்னா ஸோ 2600 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து மந்த்லி ப்ரீமியமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஒரு பேப்பர் யூஸ் தான் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேப்பர் யூக்கு $2,800 கொடுத்து பார்க்குறதுக்கு அவங்க டேரெக்டாக டிக்கெட்டே வாங்கிடலாம். பட் இருந்தாலும் டிக்கெட் கொஞ்சம் ஆவரேஜாக அந்த சீட்ஸில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்டில் அந்த ப்ரீமியம்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்களாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக இதை பற்றி ஆடியன்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரைஸ் பண்ணல. பட் இருந்தாலும் ஸ்டில் இந்த ப்ரீமியமாக வாங்குறதுக்காக ஆடியன்ஸ் அமெரிக்காவில் ரெடியாக இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிக்கான்லேருந்து மல்டிபிள் ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் WWE ரொம்ப அசிங்கமாக பண்ணுறானுங்க. அதுவும் Triple Hலாம் ஒரு மடங்கு மேலே போய் ஸோ இப்போ வரைக்கும் ESPNல வர பேப்பரிஸ் எல்லாமே வந்து இதை விட பார்த்ததை விட பெட்டராக வரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. தலைவன் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இதை தான் சொன்னார். ஸோ பழைய WWE விட பெட்டராகவே நாங்கள் கொடுப்போம்ன்ற மாதிரி இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் போகும்போது ஒவ்வொன்றா அப்படி தான் சொல்கிறது போல. எனக்கு சொன்னதில் எனக்கு பெருசு கிடையாது. ஸோ நம்ம ஹண்டரையே மாற்றி வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த சைடு நம்ம ஸ்மாக் டவுன் சைடு வந்தோம்னா ஸோ ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க்கில் தானே ஸ்ட்ரீம் ஆகுது. இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ லைவாக வந்து USA நெட்வொர்க் எடுத்துக்குருவாங்க. அண்ட் ஆல்சோ பீகாக் இருக்குல்ல, ஸோ பீகாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஸ்மாக் டவுன் பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ 5 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். ஆல்ரெடி ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஸ்மாக் டவுன் வந்து USA நெட்வொர்க் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம பீகாக்ல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ NXT பொறுத்த வரைக்கும் CW நெட்வொர்க்கில் ஸ்ட்ரீம் ஆகுது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்து NBC வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறமா லைவ் ஈவெண்ட் ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்ஸ் மட்டும் ESPN வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்மாக் டவுனோட டீல் 2029 வரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருவானுங்கன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸில் கையில் கொடுக்கல. ஸோ இன்டர்நேஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரா NXT ஸ்மாக் டவுன் எல்லா பேப்பரிஸும் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. USA மட்டும் ஏன் இப்படி பிரிச்சு கொடுத்து வச்சிருக்கானுங்கன்றது தெரியல. அப்படி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்டாக பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட ரிட்டனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரியல் ஹெல்வானி ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதில் வந்து பால் ஹேமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது வந்து ஒரு பெஸ்ட் டீல்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நாலேஜுக்கு ஏற்றப்போ அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர்லாம் வேணுன்ற மாதிரி நம்மளோட பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. ஹெல்வானி என்ன கேட்டிருக்காருன்னா இந்த இடத்துல ஃபேன்ஸ்லாம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே WWE ப்ராக் லெஸ்னர் கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கான நிறைய அலகேஷன்ஸ்லாம் இந்த இடத்துல போயிட்டு இருக்கல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்துக்கு நான் அட்டென்ஷன்லாம் பே பண்ண அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஃபேக்ட் என்னன்னு பார்க்கணும், ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் அந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்தது, அவர் X5 போட்டதுலேருந்து ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அவங்க அவ்வளோ அபியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருந்தாங்க. நமக்கு அதுதான் வேணும். மற்றபடி அவுட் த சோஷியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டிசிசம் நிறைய வரதான் செய்யும். பட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா இருந்துச்சுல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் எடுத்துக்கிறோம்ன்றத பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக மல்டிபிள் WWE ஸ்டார்ஸ் இப்போ வரைக்கும் ட்ரிபிள் மேனியா போக போகிறாங்க. ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி தான். ஸோ ட்ரிபிள் மேனியாவோடைய அந்த Triple A மெகா சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ, எல் கிராண்ட் அமெரிக்கான டாகன் லீலா இருக்க போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு 6% மிக்ஸ்டு டாக் டீம் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க மிஸ்டர் குவேனியானோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்பஸா அண்ட் ஆல்சோ NXTயோட லோயாலா வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ NXTயோட லோலா வின்ஸ்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மேனியாவில் ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் மேனியா வந்து பார்த்தீங்கன்னா WWE யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா August 16 நடக்க போது, மிஸ் பண்ணி. ஸோ 4வது அப்டேட் பொறுத்தவரைக்கும் நம்மளே ஆஸ்டின் தியரி ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்ட் ஆஸ்டின் தியரி WWE வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ராஸ்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பயங்கர அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேசன் வாலர் சொல்லியிருப்பாரு, ஆஸ்டின் தியரிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிற போகிறோம்ன்றதை சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக PW இன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து ஆஸ்டின் தியரியை நம்ம WWE வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ராஸ்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதமாக ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய அதாவது நம்ம ஆஸ்டின் தியரி இருக்கார்ல, ஸோ ஒரு இன்டர்னல் ராஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி இன்ஜுரி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்களாமா. ஆல்ரெடி ஜோய் ஸ்டார்க்கு, டிராகன் லீ, ஈஜியா டிராகனோ அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி லிஸ்ட்டில் இருக்காங்களா, அதே லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் கண்டா நம்மளுடைய ஆஸ்டின் தியரியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்களாமா. இப்போ வரைக்கும் அவர் இன்ஜுரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க, இன்டர்னல் ராஸ்டரில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ், ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவென்ட் டேப்பிங்கில் தான் நம்ம ஆஸ்டின் தியரி சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து காணோம் இன்ஜுரின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறமாச்சும் அவருக்கு ஒரு சிங்கிள் புஷ் குத்தி என்னை பொறுத்தவரையும் கொடுக்கலாம், ஒரு நல்ல டேலண்டாக இருக்காரு. ஸோ ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ மெயின் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக TKO வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ் 2 உடைய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா UFC-யோட வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல UFC-யை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக டாலர்ஸ் மதிப்பில் பார்த்தோம்னா $415 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெவன்யூ பார்த்துருக்காங்க செகண்ட் குவார்டர்ஸில். இதுவே WWE சைடு போனோம்னா அவங்க செகண்ட் குவார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ $556.2 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் கண்ட ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE கொஞ்சம் அதிகமாகவே இது பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் TVF போக போகிறாரு, TVF ஆக போகிறாருன்றதை நான் பல இடத்துல அழுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா TVF போக போகிறாரு, பட் இந்த மந்த் போக போகிறது கிடையாது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 19 நடக்க போகிற ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரினா இருக்குல்ல, ஸோ ரா நடக்க போகிற அரினா, அந்த அரினாவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்மளுடைய OTC வர போகிறாரு, டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. WWE அவங்களோட அஃபிஷியல் பேஜில் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ராக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு. ஸோ அதை மட்டும் தான் இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் கிளாஸ் இந்த பாரிஸ் பேப்பரியூவில் இருப்பாரான்றதுக்கு பெரிய கொஸ்டின் அந்த பிரிங் கண்டா அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. பட் ரோமன் ரெயின்ஸோட ஷூட்டிங் ஷெடியூல் இருக்குல்ல, ஸோ அது எப்போ ஆரம்பிக்க போகுதுன்றதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக அதை பற்றி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஷூட்டிங்லாம் போக போகிறாராமா. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஆகஸ்ட் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரியூ நடக்குது. ஸோ 2 ஷூட்டிங்னு சொல்லியிருக்காங்க. என்ன கதைன்றது தெரிலங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 2 செப்டம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஷூட்டிங் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருமாமா. இது இப்போ கோடி ரோட்ஸுக்கு என்ன கதைன்றது இப்போ ரிப்போர்ட்ஸ் வரல. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸோட கதை இதுதான் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. OTC ஆகஸ்ட் 19 நடக்க போகிற WWE ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு. இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 2வது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராக் லெஸ்னரை வம்பிழுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ESPNல இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ரோமன் ரெயின்ஸ் கொடுத்துருக்காரு, கோடி ரோட்ஸ், ட்ரிபிள் H நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ கோடி ரோட்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோடி ரோட்ஸ் வந்து கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்லட்டிசம் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபனி ஸ்டார்டன் எடுத்துக்கோங்க. அவங்களும் வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லேருந்து தான் வந்தாங்க. அவங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா. அதே மாதிரி தான் பிராக் லெஸ்னர் ஸோ NCAAலேருந்து வந்திருக்காரு. ஸோ UFC சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிட்டான டேரக்ஷனில் தான் இப்போ வரைக்கும் கரெக்டாக அவர் ரிட்டர்ன் ஆயிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல நிற்கிறாப்புல, அவர் வந்து பிராக் லெஸ்னரை வந்து மீட் பண்ணி இந்த இடத்துல அந்த மொமெண்டமாக நிற்கிறாப்புலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது தலைமை வந்து சம்மர்ஸ்லாம் 2023 வந்து பிராக் லெஸ்னரை பீட் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. இந்த இடத்துல கொஞ்சம் கெத்து காட்டியிருக்காரு. அண்ட் ஆல்சோ லைட்டாக பிராக் லெஸ்னர் சீண்டிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ கண்ட நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ESPNலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ், ட்ரிபிள் H, கோடி ரோட்ஸ், பார்லிமெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே தனி செக்மெண்ட்டாகவே போகிறேன். இப்போ கரெக்டாக இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.